இந்த மேட்ச் எல்லாம் வியாபாரம் ஆகாது. வீடியோவும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம்னு படுத்து தூங்கிட்டேன். சும்மா எழுந்து பார்த்தா 8 விக்கெட்ட காலி. ரசல் கண்ணா பின்னால சுத்தின்னு இருக்காப்புல. எனக்கு இது கனவா என்னன்னு ஒண்ணுமே புரியல. செல்லக்குட்டி ஐயரு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்ததோ இன்னைக்கு போலக்க போறா 250 ரன் கன்ஃபார்ம்னு நினைச்சா ஹர்ஷித் ராணா சொருகி போட்டான். அதுக்கப்புறம் வரணும் நரேனும் எப்பவும் போல தடினத்தும் டாம் ஆட விட்டாங்க. ஆனா ஒண்ணுப்பா, விக்கெட்டே போனாலும் சலிக்காம சுத்தி 111 ரன் அடிச்சாங்க. சரி, ஓகே, இனி பார்த்து ஒன்னும் ஆக போறதில்ல. இந்த ரன் நரேனுக்கே பத்தாதுன்னு படுத்து புட்டா. கடைசியா பார்த்தா இப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கான் செல்லக்குட்டி ஐயரை. மாதிரி கேப்டன்சி பவுலர்ஸ் எல்லாரும் சும்மா கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்காங்க. அதுவும் செஹாலும் மார்கோயான்னு சொன்னா வேற மாதிரி போல். கடைசியா நம்ம ரசூல் சுத்துறத பார்த்து அவ்வளவுதான் மேட்சை முடிச்சிருவாருன்னு அது இதுன்னு கத்திட்டு இருந்தாங்க கமெண்ட்ரியில. ஆனா நான் பயங்கர கூலா இருந்தேன். கண்டிப்பா ரசூல் இந்த மேட்சை முடிச்சு கொடுப்பாரு பஞ்சாப் கிங்ஸுக்குன்னு.